12 ஆழ்வார்களுடைய சரித்திரமும் டீடைல்டா பார்க்க போறோம். சரியா? சோ எல்லாரும் கவனிச்சு கத்துக்க வேண்டியது, some kids have been a part of the summer camp that we held last year. Okay, summer camp level 1 படிச்சவாளுக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லா நடந்திருக்கு. I don't know how much you people remember. யாரெல்லாம் வந்திருந்தேள் அதுக்கு? அந்த சம்மர் கேம்ப் லெவல் 1 பண்ணவா யாரெல்லாம்? லெவல் 1 லெவல் 2 இருந்தது. ஸ்ரீஹரி வந்திருந்த, அவ்யுக்த் வந்திருந்த, பிரகதி வந்திருந்த. லெவல் 1க்கு வந்திருந்தியா பிரகதி நீ? ஓகே, சூப்பர். அப்புறம் அனந்தன் சேஷஸ்ரீ நீங்க வந்தேலா? நீங்க அன்மியூட் பண்ணல நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, எனிவேஸ் we are going to redo the whole thing. எவ்வளவு ஞாபகம் இருக்கு உங்களுக்குன்னு தெரியல எனக்கு. ஞாபகம் இருந்தாலும் ரிவிஷனா வச்சுக்கோங்க, ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க, புதுசா கத்துக்கிறதுனா புதுசா கத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ குவிக் ரிவிஷன் செஷன். இன்னைக்கு வந்து நம்ம 4 ஆழ்வார்களுடைய கதையை பார்க்க போறோம். முதல் ஆழ்வார்கள் கதை ஒரே கதை தான். ஓகே, அண்ட் திருமழிசை ஆழ்வாரோட கதை இன்னொரு கதை. ஸோ பேசிக்கலி 2 stories, but it will comprise of information about 4 ஆழ்வார். ஸோ ஆழ்வார்கள் அப்படிங்கிறவா வந்து பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்கள் அப்புறம் திவ்ய ஆபரணங்களுடைய அம்சம். அதனாலதான் அவளுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன பேரு யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஆழ்வார்களுக்கு சம்ஸ்கிருதத்துல என்னமா பேரு? கேக்குறதா அப்படின்னு சொல்றது? வெரி குட். சோ ஆழ்வார்களுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? திவ்ய ஆபரணங்கள் அப்புறம் அம்சம், திவ்ய சூரிகள்னு அவளுக்கு பேரு. சோ திவ்ய சூரிகள் பாடின பிரபந்தங்களுக்கு என்ன பேரு? சூப்பர். அப்புறம் திவ்ய பிரபந்தங்கள்ல பாடப்பட்ட க்ஷேத்திரங்களுக்கு என்ன பேரு? திவ்ய தேசம். திருநக்ஷத்திரம். அவர் யாரோட அம்சம், அவரோட அவதார ஸ்தலம் என்ன, அவரோட பிரபந்தம் என்ன, அதாவது அவர் பாடின பிரபந்தம் என்ன, அண்ட் அந்த பிரபந்தத்துல எத்தனை பாசுரங்கள் இருக்கு. இந்த 6 aspects about each ஆழ்வார் you people should know. சரியா? சோ பொய்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் இந்த 6 விஷயங்கள் என்ன, இதெல்லாம் ஸ்லைட்ல இருக்கு. இப்போ என்னால ஸ்லைடை ஷேர் பண்ண முடியல, பட் அப்புறமா உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம் once the session is over. சோ பொய்கை ஆழ்வாருடைய திருநாமம் பொய்கை ஆழ்வார். அஃப்கோர்ஸ் அவர் வந்து யாருடைய அம்சம்? யார் சொல்ல போறேன்? பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம். சூப்பர். திருநக்ஷத்திரம் என்னது பொய்கை ஆழ்வாருக்கு? ஐப்பசி ஸ்ரவணம். ஃபேண்டாஸ்டிக். அவரோட அவதார ஸ்தலம் என்ன? எங்க அவதாரம் பண்ணார் அவர்? விச் பிளேஸ்? அவர் காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணார். சரியா? அண்ட் அவர் கம்போஸ் பண்ண பிரபந்தம் முதல் திருவந்தாதி. முதல் திருவந்தாதியில 100 verses இருக்கு. அதே மாதிரி பூதத்தாழ்வார்ன்றவர் என்னைக்கு அவதாரம் பண்ணார்? திருநக்ஷத்திரம் அன்னைக்கு. ஐப்பசி அவிட்டம். ஐப்பசி அவிட்டம். சூப்பர். யாருடைய அம்சம்? சூப்பர். யாருடைய? வெரி நைஸ். அவரோட அவதார ஸ்தலம் தெரியுமா? அவரோட அவதார ஸ்தலம் வந்து திருக்கடன்மல்லை, மகாபலிபுரம். கரெக்ட். மகாபலிபுரம் இஸ் கால்ட் திருக்கடன்மல்லை இன் சம்பிரதாய லாங்குவேஜ். சோ திருக்கடன்மல்லையில் அவதாரம். அங்க அவதரிச்ச இந்த ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதி கம்போஸ் பண்ணார். அதுல வந்து திருப்பாசுரங்கள் இருக்கு. சரியா? இப்போ பேயாழ்வார். பேயாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் எது? ஐப்பசி சதயம். ஐப்பசி சதயம். சூப்பர். அவர் யாருடைய அம்சம்? யாரோட அம்சம்? நந்தகம். அவர் அவதார ஸ்தலம் எது? கரெக்ட். திருமயிலை, தட் இஸ் மயிலாப்பூர். அதுதான் அவரோட அவதார ஸ்தலம்.
இவர் கம்போஸ் பண்ண பிரபந்தம் இஸ் 3ஆம் திருவந்தாதி which also contains 100 verses. இப்ப இந்த 3 ஆழ்வார்களுடைய கதை என்ன அப்படிங்கறத இப்போ ஸ்ரீமதி மாமி பிளே பண்ணுவா, நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஆல்சோ டிஸ்கஸ் திருமழிசை ஆழ்வாருடைய டீடைல்ஸ். அப்புறம் 2 கதையும் நம்ம ஒன் ஆஃப்டர் தி அதர் பார்க்கலாம். சரியா? சோ திருமழிசை ஆழ்வார் யாருடைய அம்சம்? சுதர்சன சக்கரம். கரெக்ட். அவருடைய அவதார ஸ்தலம் எது தெரியுமா? ரொம்ப ஈஸி, அவர் ஊரே தான், திருமழிசை. ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய திருநக்ஷத்திரம் வெரி நைஸ். அவருடைய பிரபந்தங்கள் 2. ஓகே. ஒன்னு நான்முகன் திருவந்தாதி, இன்னொன்னு திருச்சந்த விருத்தம். மொத்தமா 216 பாசுரம்ஸ் அவர் கம்போஸ் பண்ணிருக்கார். நான்முகன் திருவந்தாதியில 96 பாசுரம்ஸ் இருக்கு, திருச்சந்த விருத்தத்துல 120 பாசுரம்ஸ் இருக்கு. சரியா? சோ திஸ் யூ நீட் டு ரிமெம்பர். இப்போ நம்ம வந்து இந்த கதைகளை பார்க்கலாம். எல்லாரும் கதையை நல்லா கவனிச்சுட்டுக்கோங்க. அதுல என்ன இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத கதை முடிஞ்ச உடனே சொல்றேன். அண்ட் ஆல்சோ மேபி ஐ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து பிஸுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து இப்ப கதையை சொல்லிடுறேன் உங்களுக்குலாம். கதை வந்து கதை வீடியோஸ யூ வில் ஆல்சோ போஸ்ட் இன் த குரூப். சரியா? முதலாளர்கள் வீடியோ போஸ்ட் பண்றோம், அந்த கதையை மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். திருமழிசை பிரான் வீடியோஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். அதை பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா மனசுல பதியும். அதனால அது அடுத்த கிளாஸ்ல வீடியோவே காட்டு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதலாழ்வார்கள் 3 பேரும் 3 இடத்துல அவதாரம் பண்ணினா. பொய்கை ஆழ்வார் வந்து திருக்கச்சி அப்படின்ற ஊர்ல, தட் இஸ் காஞ்சிபுரத்துல ஒரு தாமரையில அவதாரம் பண்ணார். அதே மாதிரி பூதத்தாழ்வார் திருக்கடன்மல்லையில ஒரு நீலோத்பல புஷ்பத்தில் அவதாரம் பண்ணினார். பேயாழ்வார் திருமயிலை, அதாவது மயிலாப்பூர் அப்படிங்கிற திவ்யதேசத்துல பிரணத்துக்குள்ள ஒரு புஷ்பத்துல அவதாரம் பண்ணினார். இந்த 3 ஆழ்வார்களும் ரொம்ப பெருமாள் கிட்டக்க ஈடுபாடோட இருந்தா. அதாவது பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவாளுக்கெல்லாம் இந்த பேரெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப என்ன சொல்றது, அபூர்வமா இருக்கு இல்லையா? சோ அவளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவருக்கு பூதம் அவர் இருக்கார், அதனால அவருக்கு அந்த பேரை நினைச்சுக்க கூடாது. நம்ம பூதங்கள் அப்படிங்கிறது வந்து 5 பூதங்கள் இருக்கு. அதாவது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வி அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு. அந்த நேச்சர் எல்லாம் அவர் வந்து பெருமாளையே பார்த்தார், அதனால அவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் இருந்தது. அதே மாதிரி பேயாழ்வாருக்கு ஏன் பேயாழ்வார்னு பேர் இருந்ததுன்னு கேட்டா, அவர் வந்து பகவத் பக்தியில ஒரே எக்ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? அதுலயே கேரிட் அவேவா, அதை பத்தியே நினைச்சுண்டு அதுலயே என்கிராஸ்டா, அதுலயே ரொம்ப இன்வால்வ், அதாவது அதை பத்தியே அவர் சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறதுனால பெருமாள் விஷயமா பேசிட்டு இருப்பார். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்ல ஆசைகளோ அவருக்கு கிடையவே கிடையாது. அதனால அதுலயே ஒரு வெறித்தனமான ஆசை இருந்ததுனால ஒரு பேய் மாதிரி பக்தி அவருக்கு வந்துடுச்சு. அப்படிங்கிறதுனால அவர் பேயாழ்வார் அப்படிங்கிற திருநாமம். சரியா? சோ இட் எசென்ஷியலி ஷோஸ் எப்படி அவ வந்து பெருமாளையே எல்லாத்துலயும் பார்த்தா, பெருமாள் கிட்டக்கே ஈடுபட்டா, வேற எதுவுமே அவளுக்கு மேட்டர் ஆகல. அப்படிங்கிறதுனால இந்த திருநாமங்கள் அவளுக்கு. பொய்கை ஆழ்வாருங்கிறவருக்கு பொய்கை ஆழ்வார் ஏன் திருநாமம்னா, அவர் ஒரு பொய்கையில அவதாரம் பண்ணினார். பொய்கை அப்படின்னா குளம் அப்படின்னு அர்த்தம். அதுல அவதாரம் பண்ணதுனால அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு பேரு. இவா 2 பேருமே வாட்டர் பாடிஸ்ல தான் அவதாரம் பண்ணினா. பட் ஆல்சோ பிகாஸ் அவளுடைய பக்திய வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி அப்படிங்கறதுனால இந்த பேர்கள் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. பூதத்தாழ்வார் அண்ட் பேயாழ்வார் அப்படிங்கிற திருநாமங்கள். சரியா? அடுத்தது இப்போ இவாள்லாம் எப்படி பெருமாளை சாட்சாத்கரிச்சா அப்படிங்கிறதுதான் ஸ்டோரி. இவாள்லாம் துவாபர யுகத்துல அவதாரம் பண்ணினா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 4 ஆழ்வார் துவாபர யுகத்துல அவதாரம் பண்ணினா. துவாபர யுகம்னா கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின யுகம். இவா 3 பேரும் என்ன பண்ணினா, திருக்கோவலூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அதுல பெருமாள் வந்து திரிவிக்ரமனா சேவை சாதிக்கிறார்.
அவருக்கு ஆயன்னும் பேர். ஆயன்னா கோபன் அர்த்தம், கிருஷ்ணர்னு அர்த்தம். சோ அங்க இருக்கிற உற்சவர் வந்து ஆயன் அண்ட் மூலவர் வந்து திருவிக்கிரம பெருமாள். சூப்பரா இருப்பார். திருக்கோவிலூர் நீங்களாம் நிறைய பேர் சேவிச்சிருக்கலாம், சேவிச்சவாளுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள் அப்படின்னு. அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு இவன் 3 பேருக்கும் என்னமா யாருமா சூப்பர்மா, சந்தோஷம். யாரெல்லாம் சேவிச்சிருக்கீங்களோ அவள்லாம் ரொம்ப லக்கி. சேவிக்காதவாள்லாம் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தின்னு போய் சேவிச்சுட்டு வாங்க. சூப்பரா இருக்கும் அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பெருமாள் சேவிக்கணும்னு இவாளுக்கெல்லாம் ஆசை. சோ என்ன பண்ணா, அவாவா ஊர்ல இருந்து கிளம்பி போனான். அப்படி கால்நடையாதான் போவா. அந்த காலத்துல எல்லாம் வெஹிக்கிள் எல்லாம் கிடையாது. அதனால whenever they had to travel it was on foot mostly. சில பேர்கிட்ட கொஞ்சம் வசதி இருக்கிறவாள்கிட்ட குதிரை புல்லக்கார்ட் எல்லாம் இருக்கும். பட் இந்த ஆழ்வார்கள்லாம் ரொம்ப சிம்பிள் பீப்புள். அவ கால்நடையாவே போனான். நடந்து நடந்து பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துல இருந்து, பூதத்தாழ்வார் மகாபலிபுரத்துல இருந்து, பேயாழ்வார் மயிலாப்பூர்ல இருந்து கிளம்பி நடந்து போய் சேர்றா இந்த திருக்கோவிலூர்ன்ற ஊருக்கு. ஃபர்ஸ்ட் யார் வந்து சேர்ந்தாருன்னு கேட்டா பொய்கை ஆழ்வார். அவர் வந்து சேர்றச்சே ராத்திரி ஆயிடுச்சு. அந்த ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருந்தது. அப்படியே இடியும் மின்னலுமா. இன்னைக்கு இப்ப பெங்களூர்ல இருக்க மாதிரி இருந்தது. அதனாலதான் இன்டர்நெட் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. அந்த மாதிரிதான் ஒரு ராத்திரி அங்க. இப்ப சாயங்காலம், ஆனா அன்னைக்கு அங்க ராத்திரியா இருந்தது. அந்த மாதிரி பயங்கரமான மழையினால என்ன பண்றது, இப்ப ராத்திரி தங்கினாதான் கார்த்தால எந்த பெருமாள் சேர்க்க முடியும் இல்லையா. சோ எங்க ஒதுங்கி தங்குறதுன்னு பார்த்தார். அங்க ஒரு இருந்தது. அந்த ஆத்து கதவை தட்டினார். தட்டின உடனே அந்த ஆத்து எஜமானர் வந்து கதவை திறந்த, அந்த ஹவுஸ் ஹோல்டர் வந்து கதவை திறந்து என்ன வேணும் அப்படி கேட்டார். பொய்யாழ்வார் சொன்னார், நான் ஒரு யாத்ரி, நான் ஒரு டிராவலர், பெருமாள் சேவிக்கணும்னு வந்திருக்கேன். நாளைக்கு கார்த்தால தான் சேவிக்க முடியும்னு தெரியறது, இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க ஆத்துல தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார். சரி, நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு அன்னோன் பர்சன் ஆத்துக்கு ஒரு அன்னோன் பர்சன் வந்து கதவை தட்டுறார், தைரியமா கதவை தட்டுறார். இந்த பர்சனும் கதவை தைரியமா திறக்கிறார். இவர் இப்படி கேட்ட உடனே அந்த ஹவுஸ் ஹோல்டர் என்ன சொன்னார் தெரியுமா, அவசியம் சுவாமி, இங்க எங்காத்து ரேழியில நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ரேழின்னா என்னன்னா, அது ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி. ஓகே, இடைக்கழி அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லுவா. சுத்த தமிழ்ல இடை அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த இடத்துல அது ஒரு குட்டி ஏரியா ஆத்துக்கு முன்னாடி இருக்கும். பிஃபோர் த ஆக்சுவல் டோர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் த கேட் ஆஃப் த ஹவுஸ் ஒரு கவர்டு ஏரியாவா, ஃபோயர் ஏரியாவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த ஹவுஸ் ஹோல்டர். அவர் எப்படி வெல்கம் பண்ணி ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த கெஸ்டா வந்தவரும் தைரியமா கதவை தட்டினாருங்கிறத பார்க்கணும். திஸ் ஷோஸ் அஸ் ஹவு குட் டைம்ஸ் வர். அப்ப காலங்கள்லாம் அவ்வளவு நல்லதா இருந்திருக்கு. இந்த மாதிரி திருட பயம் எல்லாம் இல்ல, மனுஷாலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா, அதெல்லாம் இந்த ஸ்டோரிஸ்ல நம்மளுக்கு தெரியுது. மாரல்ஸ் தான், சரியா? ஸோ அந்த மாதிரி பொய்கை ஆழ்வாருக்கு இவர் இடம் கொடுத்துட்டார். பொய்கை ஆழ்வார் அங்க படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துட்டா கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னொரு தடவை கதவை தட்டுற சத்தம் கேட்டது. இப்ப யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த மகாபலிபுரத்திலிருந்து கிளம்பின பூதத்தாழ்வார் வந்து சேர்றார். பூதத்தாழ்வார் வந்து கதவை தட்டுறார். இப்ப இந்த கேட்டு பக்கத்துல இருக்கிறவர் பொய்கை ஆழ்வார் தானே, அதனால அவர் வந்து அவரே கதவை திறந்துட்டார். அந்த உள்ள இருக்கிற ஓனர் வந்து கதவை திறக்கணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, இவரே கதவை திறந்துட்டார். திறந்து பூதத்தாழ்வார கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். பூதத்தாழ்வார் சொல்றார், அடியன் வந்து ஒரு யாத்திரி, இந்த மாதிரி பெருமாள் சேவிக்க வந்திருக்கேன், பெருமாள் சேவிச்சுட்டு போகணும்னு ஆசை, ஆனா இப்ப முடியாது, இப்ப ராத்திரி எங்கேயாவது தங்கணும், அதனால கொஞ்சம் ஒத்தாசை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே பொய்கை ஆழ்வார் வந்து, ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் வாரும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் படுத்துக்கிற இடத்துல 2 பேர் உட்கார முடியும் கம்ஃபர்டபுளா, அதனால நீங்க வாங்குவோ தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்கார்ந்துக்கலாம், 3 பேர் வந்து நின்றுக்கலாம். கரெக்ட், அது வர போறது ஸ்டோரியில, அடுத்தது தான் வரும். சோ இருவர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியறது, மாரல், யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளும் இன்னொருத்தருக்கு நம்மளோட சான்ஸ் வரைச்சு ஹெல்ப் பண்ணும். when it is our turn to help,
we should also do the same அப்படிங்கறது ஆழ்வார் காமிச்சிருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஓரர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை உள்ள விட்டார். அதே மாதிரி பொய்யாழ்வார் இப்போ பூதத்தாழ்வாருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை உள்ள விட்டுட்டார். 2 பேரும் உட்கார்ந்து இருந்தா மறுபடியும் கதவை தட்டித்து யாருன்னு பார்த்தா பேயாழ்வார் வந்திருக்கார் மயிலாப்பூர்ல இருந்து. அவரும் இதே கதையை சொன்னார். நான் ஒரு யாத்திரி, நாளைக்கு பெருமாள் செய்யணும், இன்னைக்கு ராத்திரி தங்கணும் அப்படின்னார். 2 இருக்கலாம், 3 நிக்கலாம் வாரும் அப்படின்னு கூட்டார். சோ 3 பேர் நின்னுக்கலாம் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா, வாங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கும் அடைக்கலம் கொடுத்தா, அவருக்கும் ஷெல்டர் கொடுத்தா இந்த 2 ஆழ்வார்கள். சோ 3 பேரும் நின்றுருக்கா. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 4வதா யாரோ வந்து நசுக்கிற மாதிரி இருக்கு. அங்க இடம் இருக்குன்னா இவ்வளோண்டு இடம் தான், அது 3 people நிக்கலாம், அவ்வளவுதான் ஸ்பேஸ், அதுக்கு மேல கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆனா யாரோ 4வதா வந்து நம்மள நசுக்கிறா அப்படின்னு ஆச்சு இந்த 3 ஆழ்வார்களுக்கு. யாருடா வந்திருக்கா அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறா. அந்த காலத்துல அவள்கிட்ட பல்பும் கிடையாது, மொபைல் போனும் கிடையாது. அதனால என்ன பண்றது, எப்படி விளக்கேத்துறது யோசிச்சு பார்த்தா பாட்டு பாடி விளக்கேத்துறா. முதல்ல ஒரு ஆழ்வார் பாட்டு பாடினார். யார் அவர்? பொய்ய ஆழ்வார். அவர் என்ன சொன்னார்? வையம் தகழியா வாடுகடலே நீயாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படி ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வையம் அதாவது இந்த அர்த்த ஒரு லேம்பா வச்சுக்கணும், தகழியா வச்சுக்கணும். வாறு கடலே நெய்யாக, வாறு கடல்னா இருக்கிற சமுத்திரங்கள்லாம் நெய். அதுக்கப்புறம் வெய்ய கதிரோன் விளக்காக, இந்த சன்னு தான் வந்து அந்த லேம்போட வெளிச்சம், அந்த ஜோதி. இந்த மாதிரி வச்சு ஒரு விளக்கு ஏத்தினார். அந்த ஒரு விளக்குல சரியா இன்னும் தெரியல. சரி இன்னொரு விளக்கு ஏத்தலான்னு அடுத்த ஆழ்வார் ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணினார்? அன்பே தகழியா ஆர்வமே நீயாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அன்பே தகழியா, அன்பு அதாவது அஃபெக்ஷன் தான் லேம்ப். ஆர்வமே நெய்யாக, ஆர்வம்னா எந்தூசியாசம், அதுதான் நெய். இன்புருகு சிந்தை இடுதிரியா, சிந்தை அப்படிங்கிறது வந்து தாட் ப்ராசஸ், திங்கிங், அதுதான் வந்து திரியம். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிற திரிய வச்சு, எந்தூசியாசம்ங்கிற நெய்ய வச்சு, அஃபெக்ஷன்ங்கிற லேம்ப்ல ஏத்தினா ஒரு விளக்கு எரிஞ்சுது. இப்ப 2 விளக்கு எரியுது. 2 விளக்கு எரிஞ்ச உடனே நல்லா எடுத்தா ஆன உடனே இந்த 3வது ஆழ்வாருக்கு யாரு வந்தான்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்துட்டார். அவர் பார்த்ததா பாடுறாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மறு கண்ணணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு சொல்லி திருக்கண்டேன். முதல்ல என்ன பார்த்தார் அவர்? பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற லக்ஷ்மி தேவியை பார்த்தார். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி தேவி எப்படி இருப்பானா கோல்டனா இருப்பாளாம். அவ கோல்டனா இருக்கிறதுனால இந்த பெருமாளுடைய திருமேனி ஃபுல்லா கோல்டன் ஆயிடுதான். அதனால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாடிதான். அதுக்கப்புறம் திகழும் அரு கண்ணணி நிறமும் கண்டேன், அப்படியே நீலமேக வர்ணனா பெருமாள் இருக்கார். கிளவுட் பேரிங், ரெயின் பேரிங் கிளவுட் மாதிரி கலர்ல பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறம் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், ஆழினா சக்கரம், ரொம்ப ஆச்சரியமா ஜொலிக்கிற சக்கரம். புரி சங்கம் கை கண்டேன், ஆச்சரியமா தரிச்சுட்டு இருக்கிற சங்கத்தை. அந்த மாதிரி சங்கு சக்கரம் எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தையும் பார்த்தார். பொன்மயமான திருமேனி, நீலமேகமான திருமேனி, அதுல ஒரு கோல்டன் ஹியூ இருக்கும் பிராட்டினால. இது எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷமா பாடினார் இந்த ஆழ்வார். இப்படி இந்த 3 ஆழ்வார்களுக்கும் சாட்சாத்காரம் கிடைச்சுது. பெருமாளை சேவிச்ச உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாகி ஒரு ஆழ்வாரும் 100 பாட்டு பாடினான். அதுதான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இப்படி அழகா 3 திருவந்தாதிகளை பாடி இந்த 3 ஆழ்வார்களும் பெருமாளை நன்னா வழிபட்டு சேவிச்சான். இதுதான் முதல் ஆழ்வார்களுடைய ஸ்டோரி. எல்லா ஆழ்வார்கள் ஸ்டோரிஸ்க்கும் அழகழகான வீடியோஸ் இருக்கு. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறதா தான் பிளான். பட் இன்னைக்கு வந்து பெருமாள் சங்கல்பம் ஆடியோவாவே நீங்க கதை கேட்டது. அண்ட் நிறைய பேருக்கு இந்த கதை தெரியவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதையிலேருந்து எது முக்கியமான அம்சங்கள் குவிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி
ஃபார் ஆல் ஆழ்வார்ஸ் இந்த 6 ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஆழ்வாருடைய திருநாமம், அவர் திருநக்ஷத்திரம், யாருடைய அம்சம், அவரோட அவதார ஸ்தலம் என்ன, அவர் பாடின பிரபந்தத்துடைய பேர் என்ன, நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் என்ன, இந்த மாதிரி 6 திங்ஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்புறம் இந்த முதலாழ்வார்கள் கதையில இந்த ஆழ்வார்கள் பாடின முதல் பாசுரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பொய்யாழ்வார் பாடின வையம் தகலியா பாசுரம், பூதத்தாழ்வார் பாடின அன்பே தகலியா பாசுரம், அண்ட் பேயாழ்வார் பாடின திருக்கண்டேன் பாசுரம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப என்ன, எதை வந்து லேம்பா வச்சுட்டார், எதை நெய்யா வச்சுட்டார், எதை விக்கா வச்சுட்டார், இல்ல எதை ஜோதியா வச்சுட்டார் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆழ்வார்கள் தங்கின இடத்துக்கு என்ன பேரு, இடை கழின் பேரு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆழ்வார்கள் சரித்திரத்துல நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எல்லா ஆழ்வார்களுடைய தனியன்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ண போறோம். ஓகேவா? இதுல சில ஆழ்வார்களுடைய தனியன்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பானாழ்வார் தனியன் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் யூ ஆல் நோ. அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார் தனியன் தெரியும், பிகாஸ் யூ ஆல் நோ கடினம்னு சொல்லிருக்காங்க. பட் சில ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆகல, அதனால அந்த ஆழ்வார்களுடைய தனியன்கள் உங்களுக்கு சொல்லி தரலாம், இத ஒரு சான்ஸா வச்சுண்டு அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ ஆஸ் அன் ஆக்டிவிட்டி we will learn the தனியன்ஸ் ஆஃப் these 3 ஆழ்வார்ஸ். சரியா? அந்த தனியன் வந்து எப்படி நம்ம சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ரெக்கார்டிங்கா உங்களுக்கு அனுப்புவோம். சரியா? the recording of தனியன்ஸ் ஆஃப் முதல் ஆழ்வார்கள் will be sent to the telegram group tomorrow. நீங்க வந்து அடுத்த ஆழ்வார்கள் செஷன் அடுத்த வாரம் நடக்கும். ஹோப்ஃபுல்லி திருமிஷ ஆழ்வார் and நம்ம ஆழ்வார் ஸ்டோரிஸ் you will be able to see as videos next week. next Saturday you will have this session. அப்போ வந்து அப்பைக்குள்ள உங்களால முடிஞ்சா அந்த 3 தனியன்ல இருந்து ஒரு தனியனையாவது டிசைட் பண்ணி காமிக்கணும். சரியா? இப்ப மண்டே அன்னைக்கு அனுப்புறோம். 3 பாட்டு தான். பொய்யாழ்வாருக்கு ஒரு தனியன், பூதத்தாழ்வாருக்கு ஒரு தனியன், அண்ட் பெய்யாழ்வாருக்கு ஒரு தனியன். அந்த 3 தனியன்ல ஏதாவது ஒன்ன பைஹார்ட் பண்ணி சொன்னா கூட ஓகே. 2, 3 பைஹார்ட் பண்றவா ரொம்ப சூப்பர், அது பண்ண முடிஞ்சா கிரேட். அப்படி இல்லைனாலும் டைம் இருக்கு, பொறுமையா பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் 1 யூ ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சாட்டர்டே. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு பாசுரம் கத்துக்கலாம் நம்ம தனியனா. சரியா? சில ஆழ்வார்களுக்கெல்லாம் மோர் தென் 1 பாசுரம் தனியன் இருக்கும். இப்போ கலியனுக்கு, அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு, நம்ம ஆழ்வாருக்குலாம் பேராகிராஃப்ஸா தனியன் உண்டு, 4-5 தனியன் உண்டு அவளுக்குலாம். ஸோ எல்லா தனியனும் நீங்க கத்துக்க போறது இல்ல. ஃபார் ஈச் ஆழ்வார் either 1 ஸ்லோகம் or 1 பாசுரம் as தனியன் you will learn. முதல் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒன்னொன்னு தான் இருக்கே. ஸோ அதை நீங்க கத்துக்க போறேன். பாக்கி எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறத அப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபார் ஈச் ஆழ்வார் you will learn 1 பாசுரம். ஸோ 12 பாசுரம் நீங்க கத்துப்பேன் at the end of this activity. And that will also be included for the quiz portion. அதுல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம் அந்த ரவுண்ட் 4ல. சரியா? ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 4 தான் எல்லாருக்குமே. ரவுண்ட் 4ல இது சம்பந்தமான கேள்விகளும் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு ஆக்டிவிட்டியும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்குலாம். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு புக் எடுத்து வச்சுட்டு இந்த ஆழ்வார்கள் சரித்திரத்தை நோட் டவுன் பண்ணிக்கணும். அதாவது இந்த 6 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈச் ஆழ்வார் எழுதணும். அண்ட் முதல் ஆழ்வார்கள் கதை கேட்டுட்டேன் இல்லையா, அதை ஒரு ஃப்ளோ ஷீட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை வந்து சப்மிட்லாம் பண்ண வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு சென்ட் இட் அக்ராஸ் இன் டெலிகிராம் ஆர் எனிதிங், பட் கீப் இட் அஸ் அ ரெக்கார்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி ஃபார் த குவிஸ். சரியா? ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளோ ஷீட்டை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கதையிலேருந்து நீங்களாம் எழுதிடுவேன், நீங்களாம் கெட்டிக்காரா. அப்படி இல்லைனாலும் அந்த வீடியோவை போஸ்ட் பண்றோம், அந்த வீடியோவை பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுல இருந்து இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமும் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் என்னெல்லாம் அடியன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். இப்போ இந்த வையம் தகலியா, அன்பே தகலியாக்கெல்லாம் மீனிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன் இல்லையா, ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணி வச்சுட்டேன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஆழ்வார்கள் சரித்திரம் உங்ககிட்ட ரெக்கார்டடா இருக்கும். அந்த மாதிரி ஆஃப்டர் திஸ் வீல் ஸ்டார்ட் வித் குரு பரம்பரா சீரீஸ், ஆச்சாரியன் ஸ்டோரிஸ் எல்லாமும் கேட்போம். அதெல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன்னா யூ ஃபீல் குட் அபவுட் இட். சரியா? ஸோ இதை சப்மிட் பண்ண வேண்டாம் யாரும், பட் கீப் இட் அஸ் அ ரெக்கார்ட் ஃபார் யுவர் ஓன் குட். அது ஒண்ணு. ஆனா இந்த தனியன்களை லேர்ன் பண்ணி வர ஆக்டிவிட்டி எல்லாருக்கும் உண்டு.
குறைஞ்சபட்சம் ஒரு தனியன் கத்துட்டு வாங்கோ அடுத்த சாட்டர்டேக்குள்ள. ஸோ தட் இஸ் இட் ஃப்ரம் அடியன் ஃபார் டுடே. இன்னைக்கு பிளான் வந்து திரும்ப சரித்திரமும் பண்ணணுங்கிறது, பட் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் இஷ்யூஸ் பண்ண முடியல. முதலாழ்வார்கள் சரித்திரம் வந்து அவள்லாம் ரியல் சரித்திரத்துல இருந்தா அது எடுத்து, இப்போ மழையினால இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்ததுனால we have to limit it here. So we can finish it with that. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேளுங்க, அப்படி இல்லைன்னு நம்ம செஷனை முடிச்சுட்டு. டவுட்ஸ் படி அடியன் சொல்லுங்க. அடியன் சாய்பாபா இந்த ஸ்டோரி கேட்டிருக்க அடியன். யா ரொம்ப சந்தோஷம். கேட்டிருப்பேன், நிறைய ஆழ்வார்கள் கதை நீங்க கேட்டிருப்பேன். நம்ம செஷன்லயே வந்து ஒரு ஆழ்வார் ஸ்டோரி நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சில பேட்சஸ்க்கு நம்ம ஆழ்வார், சில பேட்சஸ்க்கு முதல் ஆழ்வார் பண்ணியிருக்கோம் நம்மளே. அதர் ஸ்டோரிஸ் மே பி நியூ டு யூ இஃப் யூ ஹவ் நாட் அட்டெண்டட் த கேம்ப். சரியா? எல்லாரும் வந்து செஷன்ஸ்க்கு வாங்கோ. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? பூதத்தாழ்வாருக்கு வந்து அந்த லைக் அவர் வந்து பிறந்த இடம் எது அடியன்? திருக்கடன்மல்லை, அதாவது மகாபலிபுரம். ஓகே அடியன். சரியா? ஓகே அடியன். அதே மாதிரி பேயாழ்வாரோட நட்சத்திரம் யாருமா? பேயாழ்வாரா? ஐப்பசி சதயம் அடியன். அதுக்கப்புறம் பெருமாளோட அந்த ஆயுதத்துல எந்த அவதாரம் அடியன் அவர்? எந்த அம்சமா? பொய்யாழ்வார் வந்து பாஞ்சஜன்யம், அதாவது அங்கு. பூதத்தாழ்வார் வந்து கதை. பேயாழ்வார் நந்தகம் அப்படின்னு பெருமாளோட ஸ்வர்ட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? பூதத்தாழ்வார் வந்து கௌமுதிகி தானே? ஆமாமா, கௌமுதிகி. கௌமுதிகின்றது என்ன? கதை. நாராயணனுடைய கதைக்கு கௌமுதிகின்னு பேரு. மதுர கவி ஆழ்வார் இருக்கார்ல அடியன், அவரோட அம்சம் வந்து குமுதான்னு சொல்லுவாடேன். அது வந்து என்னது அடியன்? குமுதா குமுதங்கிறவர் ஒரு நித்திய சூரிகனா. இப்போ சில ஆழ்வார்கள்லாம் வந்து நித்திய சூரிகளுடைய அவதாரமாவும் இருப்பா. நம்ம ஆழ்வாருங்கிறவர் விஸ்வக்சேனரோட அவதாரம். விஸ்வக்சேனருக்கு நிறைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உண்டு. அந்த அசிஸ்டன்ட்ஸ்ல ஒருத்தர் தான் குமுதர் அப்படின்றவர், முக்கியமான அசிஸ்டன்ட் அவர். ஸோ குமுதர் தான் முதரகவி ஆழ்வாரா அவதாரம் பண்ணி. அப்புறமா வந்து இன்னும் டவுட் அடியன், கௌஸ்துபம்னா என்னது அடியன்? கௌஸ்துபம்ங்கிறது பெருமாளுடைய திருமாக்கிற ஒரு மணி, ஒரு நம்மாழ்வாரத்துல வந்து சேனை முதலியார்னு போட்டிருக்கே. அதேதான், விஸ்வக்சேனருங்கிறவர் தான் சேனை முதலியார். சேனை முதலியார்னா என்ன அர்த்தம்? சேனைக்கு தலைவர்னு அர்த்தம் இல்லையா? சோ நாராயணனுடைய சேனைக்கு தலைவர் விஸ்வக்சேனர்ன்றவர். சோ சேனை முதலியார். ஆமா,